வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே. இன்னைக்கு இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சுயதொழில் செய்யணும். ஒரு ஸ்மால் என்டர்பிரினர். நீங்க ஒரு பெண்களா இருக்கீங்க, இல்ல உங்களுடைய படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஆட்டு பண்ணையோ, இல்ல மாட்டு பண்ணையோ, இல்ல பன்றி பண்ணையோ, இல்ல கோழி பண்ணையோ நீங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க இருக்கீங்கன்னா, அதுக்கான முதலீடுகள் உங்க கையில இல்லன்னா, அதுக்காக தமிழ்நாடு அரசு வந்து அதுக்காக மானியத்தில வந்து உங்களுக்கு வந்து லோன் தராங்க. நீங்க அது எப்படி பெறணும் அப்படிங்கிறத பத்தி நேற்றைய அறிக்கையில இருந்து வெளியிட்டிருந்தாங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். தமிழ்நாடு மாநிலத்தில் கால்நடை பண்ணை அமைத்திட தொழில் முனைவோருக்கு அழைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது தமிழ்நாட்டில் கால்நடை எண்ணிக்கையை உயர்த்திடவும் தொழில் முனைவோர்களை உருவாக்கிடவும் புதிய கால்நடை பண்ணைகள் அமைப்பதற்கு 2021-2022 ஆண்டு நிதியாண்டில் இருந்து நிதி உதவி வழங்கி தொழில் முனைவோர்களுக்கு ஊக்குவித்து வருகிறது. சரிங்களா? இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதிய கோழி பண்ணைகள், செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளை ஆடு பண்ணைகள், பன்றி பண்ணைகள் உருவாக்குவதில் வழி மாநிலங்களில் இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் புதிய வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க இலக்காக கொண்டு திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் தீவனம், தீவன பயிர் சேமிப்பு, தீவன விதைகள் உற்பத்தி, கோழி வளர்ப்பு, செம்மறி ஆடு வளர்ப்பு, வெள்ளையாடு வளர்ப்பு மற்றும் பண்ணை வளர்ப்பு பண்ணைகள் அமைத்து தொழில் முனைவோர்களை உருவாக்கி வழிவகை செய்யப்படுகிறது. இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணையுடன் கூடிய குஞ்சு பொறிக்க அமைக்க 25 லட்சம் வரையும், செம்மறி ஆடு, வெள்ளையாடு பண்ணை அமைக்க 10 லட்சம் முதல் 50 லட்சம் வரையும், பன்றி வளர்ப்பு பண்ணை அமைக்க 15 லட்சம் முதல் 30 லட்சம் வரையும், வைக்கோல் ஊறுகாய் புல் மொத்த கலப்பு உணவு அதாவது டிஎம்ஆர் சொல்லக்கூடிய தீவன தொகுதி மற்றும் தீவன சேமிப்பு வசதிகள் பண்ணையம் அமைத்திட தொழில் முனைவோருக்கு மானியம் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தில் தனிநபர் சுய உதவி குழுக்கள், அது மட்டும் இல்லாமல் விவசாய உற்பத்தியாளர்கள் அமைப்பு FBO அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாய கூட்டுறவுகள், கூட்டு பொறுப்பு சங்கங்கள் பிரிவு 8 நிறுவனங்களும் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஆவார்கள். இவர்கள் இந்த தகுதியில் இதில் யார் யார் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சுயதொழிலுக்குள்ள இருந்தாலும் சரி, இல்லை விவசாய உற்பத்தியாளர் அமைப்பு FBO அந்த சங்கத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, இல்லை விவசாய கூட்டுறவு சங்கத்தில் இருந்தாலும் சரி, கூட்டு பொறுப்பு சங்கம் JLG அப்படிங்கிற ஒரு இது போன்ற வந்து 8 பிரிவுகளின் கீழ் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாமே இதில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தின் கீழே எப்படி வந்து பயன்பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்திட்டத்தின் பயன்பெறுவோர் NLM udyamitra.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். என்கிற இணையதளத்தின் வாயிலாக விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கலாம். இத்திட்டத்தின் தொடர்பான முழுமையான தகவல் TNLTA.in COVID.in இணையதளத்தில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணப்பத்துக்கு தேவையான விரிவான திட்ட அறிக்கையின் விண்ணப்பதாரர்கள் என்ற இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்யப்பட்டு மென்பொருள் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் விவரங்கள் அறிய அருகில் உள்ள கால்நடை உதவி மருத்துவர், கால்நடை மருத்துவர்கள், மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலகர், அருகில் உள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அலுவலர்கள் மற்றும் தமிழ்நாடு கால்நடை மேம்பாட்டு முகமை சென்னை அலுவலர் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் நியர்பையில் ஏதாவது கால்நடை மருத்துவமனை இருந்ததுன்னா அங்கே போயிட்டு இதோட ஸ்கீம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஓப்பன் பண்ணால் இப்படி தான் வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபின்னு கீழே இருக்கும், அது கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே உள்ளீடு பண்ணுங்கள். ஓடிபி வந்துச்சு. இந்த ஓடிபி நான் உள்ளீடு பண்ணுறேன். நீங்கள் உள்ளீடு பண்ண ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சப்மிஷன் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து ப்ரீட் டெவலப்மெண்ட் லைஃப் ஸ்டாக் ப்ராப்பர்ட்டியாக பாப்புலரிட்டின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் எதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தேவையான அப்ளிகேஷன் டீட்டெயிலாம் கொடுத்துப்பாங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் பேன் கார்டு, அட்ரஸ்ஸு, உங்கள் ஃபாதர் நேமு, உங்களோட மதர் நேமு, இமெயில் ஐடி, உங்களுடைய கேட்டகரி எந்த கேட்டகரி நீங்கள் சேர்ந்தவங்க, OBC, SC, ST அது சம்திங் கேட்டிருப்பாங்க. மேலா ஃபீமேலா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், வாட் எவர் த லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங் ரிலேட்டட் ட்ரைனிங் இதுக்கெல்லாம் ஏதாவது நீங்கள் ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா, உங்களுடைய ஆண்டு வருமானம் என்ன, இதில் இது மாதிரி நீங்கள் எக்ஸிஸ்டிங் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் டீட்டெயில்ஸ் ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இதை கேட்பாங்க. இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ப்ராஜெக்ட் டீட்டெயில் வந்து கேட்டிருப்பாங்க. ப்ராஜெக்ட் என்ன டீட்டெயில் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, உங்களை வந்து மாடா கோழியா பன்றியா இதில் எது நீங்கள் வளர்க்குறீங்களா அதோடைய ப்ராஜெக்ட் டீட்டெயிலாம் கேட்டிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது இதில் மூணாவது பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய பேங்க் டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன ப்ராஜெக்ட் இருக்கோ அது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதாவது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் வந்து இங்கே 4வதுல வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற
மாதிரி இருக்கும். அடைஞ்சாவது அவங்களுடைய மேலே கொடுத்தது எல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து இதோடைய ஆன்சர் வந்து உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். நான் கொரியர் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.